அடை செய்யும் முறை. கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் குடமிளகாவும் நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையை கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் பல்பெல்லாம் கிரி போட்டுக்கோங்க. 2 சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மாவு கொஞ்சமாக போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் குடமிளகாலாம் போட்டு நல்லா விரவிட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா மாவு தண்ணி ரொம்ப எடுக்காது. லைட்டாக பிசைஞ்சு இது பண்ணிட்டு அது பிறகு ஒரு உருண்டை போட்டு பாருங்கள், கரெக்டாக வந்துடும். அது பிறகு ஒரு சீட் எடுத்து வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டி போடலாம். நான் சீட் இருந்ததுன்னு அதில் போட்டு லைட்டாக எண்ணெய் தடவி தட்டினேன். தோசைக்கல்லில் போடுங்க. பொறுமையாக அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி வேக விட்டுருங்க. ஃபுல்லாக அடுப்பு வச்சா சட்டுன்னு கருகிரும். மீடியமாக அடுப்பு வச்சுக்கோங்க. சரி, கேழ்வரகு அடை ரெடி. சட்னி இப்போ சைடு சூப்பராக இருக்கும். சாப்பிட வாங்க.